ஒருத்தவங்கள பத்தி தப்பா நெனச்சா நமக்கு தான் துக்கம். நம்ம ஒருத்தவங்கள திட்டினாங்கன்னா நமக்கு தான் துக்கம். ஸோ மனசுல அந்த விகாரங்கள வச்சுக்காம, நீங்க அத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யாரு ரொம்ப கோவமா இருக்கோ, அவங்கள பத்தி 4 நல்ல விஷயம் சும்மா நெனச்சு பாருங்களேன். அந்த கோவம் உடனே உங்கள விட்டு போயிடும். ஸோ நான் அந்த மாரி தான் ட்ரை பண்ணேன். எனக்கு போயிடுச்சு. அதே மாரி உங்கள யாராவது வெறுத்தாங்கன்னா அப்டின்னா, அவங்கள நல்லவங்க தான், அவங்க ரொம்ப அன்பானவங்க தான் அப்டிங்கிற அந்த எண்ணத்த உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது, எதிரி கூட நமக்கு நண்பன் ஆவாங்க. ஸோ இந்த பிரச்சனை மோஸ்ட்டா ரிலேஷன்ஷிப்குள்ள எல்லாருக்குமே வரதுக்கு காரணம் பற்று, மோகம். இது 2மே இல்லன்னா போதும், நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கலாம். ஸோ நேசிக்கிறதுக்கு காரணம் தேவை கிடையாது. ஆனா ஒருத்தவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது முன்ஜென்ம கர்ம கணக்கு. அதே மாரி ஒருத்தவங்கள வெறுக்கிறதுக்கும் அதான் காரணம். பட் இங்க வெறுப்ப காமிக்க வேணாம். எல்லாரையும் நேசிக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம மத்தவங்களுக்காக பண்ணல. நமக்காக பண்றோம். ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, ஒருத்தவங்கள பத்தி நல்ல விதமா யோசிங்க. அவங்க கிட்ட அன்ப காமிங்க. இத தான் நான் ட்ரை பண்றேன். நான் லைஃப்ல இத ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நீங்களும் இத ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆடியோ. பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் வரதான் செய்யும். பட் we have to forget and let it be free. Because we are all the child of God. Can you understand what I'm saying? Om Shanti.